அதே போல ஆன்லைன்ல கூட தொடர்ச்சியாக அந்த ரம்மில வந்துட்டு மரணம் தற்கொலை நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னைக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். இன்னைக்கு காலையிலயும் சொன்னேன், அன்னைக்கு பல தம்பிங்க வரல. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிந்தியில வக்ஃபோட பத்தி பேசுறாரு. வைகோ எந்திரிச்சு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். உடனே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எழுந்து, உங்களுக்கு அப்ப எப்படி ஹிந்தி புரியுதுன்னு கேட்கிறார். அப்ப நீங்க எல்லாம் ரெட்டை வேடம் தான் போடுறீங்க. ஹிந்தி படிக்கிறீங்க, ஹிந்தி உங்களுக்கு புரியுது, ஆனா தமிழக மக்களை ஏமாத்துறீங்க. இதற்கு சொன்ன உடனே வைகோ சொல்றார், தமிழ்நாட்டில் நீங்க கால் வச்சிருக்கீங்களா பாக்குறீங்க. உடனே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார். எந்த வைகோ, யார் இவர்கள் எல்லாம் தமிழகத்துல கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, 2026 பாஜக கால் ஊன்றி பாஜகவின் கூட்டணி ஆட்சி 2026 நடக்கும் என்பதை உறுதியோட்டு சபதமாகவே ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அது எதுவுமே முடிவு செய்யப்படல. அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். அதற்கு மத்திய தலைமை எங்களுக்கு என்று வழிமுறைகளை கொடுப்பார்கள், அதன்படி நாங்கள் நடப்போம். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளவுதான். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளவுதான்.